இந்த ராசிக்காரங்களுக்கு எனர்ஜி எங்கிருந்து தான் வருமோ தெரியாதுங்க. எந்த நேரம் பார்த்தாலும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுனா அப்படி ஒரு ஆர்வங்கிறது இருக்குங்க. தடையை பார்த்தா பயப்பட்டது இல்லை. ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா கூட அது பார்த்து பயப்பட்டது இல்லை. சண்டைக்கு தீர்வு தர தெரிஞ்சவங்களும் இவங்க தான், உண்மை பேசக்கூடியவங்களும் வெளிப்படையான குணம் கொண்டவங்களும் இவங்க தான். நடக்கிறது பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்படி ஒரு வேகம் இருக்குங்க. கோவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவம் வருங்க, சட்டுன்னு தான் வரும். கோபக்காரங்க தான், ஏன்னா நெருப்பு ராசியாச்சே. ஆனால் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க. சிந்தனைலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே ஒரு சுதந்திரமான போக்குங்கிறது இருக்கும். எதை தொடங்குறதா இருந்தாலும் சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் முடிக்கிறத தான் பொறுமைங்கிறது கொஞ்சம் காட்ட மாட்டாங்க. பொறுமை மட்டும் இருந்துட்டா இவங்க எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில், ஏன்னா இப்போ நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றத்தால் மேஷராசிக்கு ஒரு சில விஷயத்துல எல்லாமே நீங்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. ஆனால் அப்படி எடுத்த எடுப்பில் எல்லாமே உங்களுக்கு சிரமம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆனால் இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த 7 சின்ன காலம் வந்துட்டாலே ஏதாவது ஒரு பயங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. கெட்ட கனவு வர்றது, தேவையில்லாத பயம், திடீர் விரயம், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சரியா தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். அந்த வகையில் மேசராசி சார்ந்தவங்களுக்கு இது அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, எந்த விஷயம் எல்லாமே சாதகமாக இருக்கு, எந்த விஷயத்துல கவனம் கொடுத்தணும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய கனவு பாதிப்புகள் இது எல்லாமே நடந்துருமோங்கிற ஒரு பயத்தில் இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சுக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேசராசிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சகல காரியமும் கொஞ்சம் தடையாக கொடுத்துருக்குங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் சனியோட பிடியில் நீங்கள் இருக்கிறீங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் குறைஞ்சிட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு கொடுத்துரும். செய்கிற தொழிலெலாம் கொஞ்சம் மற்றவங்க செய்கிறாங்களேன்னு ஆசைப்பட்டு ஆசைவார்த்தை மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு நம்பி புதுசாக முதலீடு செய்கிறத மட்டும் தவிர்த்துக்குங்க. மற்றபடி இருக்கிற தொழிலை எப்படி தக்க வச்சுக்க வழி இருக்குதோ அந்த வழியில் செயல்பட்டாலே போதும். மேசராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. இந்த சூழ்நிலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். கொஞ்சம் கடன் வாங்குறத, கடன் கொடுக்குறத, கொஞ்சம் யாருக்கிட்டையும் கோபமாக பேசுறத தவிர்த்துக்கங்க. எந்த காரியம் செஞ்சாலும் நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க. கடமை செய்யுங்க, உங்களுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த சொந்த பந்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பகை உணர்ச்சிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும். அமைதியாக சகிச்சுக்கிட்டு தான் போயாகணும். பண விஷயத்துல எல்லாமே சொந்தத்தில் கொடுக்குறது வேண்டாம், வாங்குறது வேண்டாம். கொஞ்சம் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு தொழில் சரிங்க, இருக்கிற தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு லாபம் வருமானம் வரதுக்கான நேரம் தாங்க. அந்த வழியில் குடும்பத்தில் சுக்கரனுடைய அருள்ங்கிறது இருக்குது. அதனால குடும்பத்தில் இந்த நேரம் சிறப்புங்க. முன்னாடி கூட குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி கூட ஒரே சண்டையாகவே இருந்திருக்கும். எதுக்கு தான் சண்டை வரதே தெரியாது, காரணம் இல்லாமல் சண்டை இல்லாமல் வந்திருக்கும். அந்த வழியில் அதாவது அந்த மாதிரியான சண்டை எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்பு சிறப்பாக இருக்குது, அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. நம்ம வாழ்க்கை துணையா இப்படிங்கிற அளவுக்கு இந்த நேரத்தில் பல மாற்றங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே புரிஞ்சுக்கிற தன்மை சிறப்பாக இருக்குது. அதனால இந்த நேரம் குடும்பத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாங்க. வருமானம் எடுத்துக்கிட்டாலுமே குடும்ப தேவை நிறைவேற மாதிரியான வருமானங்கிறது சிறப்பாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் செலவு தான் நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். தேவையான செலவு மட்டும் செய்ய பாருங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன காரியம் எல்லாமே நீ வேலையில் நடக்குங்க. வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் மேசராசிக்கு ஒரு அற்புதமான மாற்றம் தரக்கூடிய நேரம் தான். ஏன்னா ராசிக்கு 7க்கு அதிபதி தனாதிபதியும் குடும்பாதிபதியுமே சுக்கரன் ராசியில் இருக்கிறாரு. குடும்பத்தில் எந்த அளவுக்கு சிறப்போ அதளவுக்கு தொழிலின் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ராசிக்கு செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த சகோதர உறவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபத்தோடு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த நேரத்தில் அப்படி இல்லைங்க. சகோதர உறவுகளில் மனஸ்தாபம் நீங்குது, நெருக்க அதிகமாக இருக்குது. சகோதர உறவுகள் இந்த நேரம் சுபச்செலவு இருக்கிறதால நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் எந்த செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய பாருங்கள். அவசரப்பட்டு செய்கிறது வேண்டாம். இந்த அவசர புத்தியால் தான் மேசராசிக்கு பல பாதிப்பு கொடுத்துருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மேசராசிக்கு ஒரு அற்புதமான பலன் நிச்சயமாக உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. அதுவுமே குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான கோபம் காட்டுறது வேண்டாம். ஏன்னா உங்கள் குழந்தைகள் இந்த நேரம் கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோபத்தை கொஞ்சம் வெளிப்படுத்துறதை தவிர்த்துக்குங்க. குறிப்பாக முதல் குழந்தைகிட்ட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அவங்கள கையாளுறது சவாலாக தான் இருக்கும்.
பெத்தவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிக நேரம் ஒதுக்கி அவங்களோட நிலையில கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அன்பா பேசுனீங்கன்னா பாதிப்புங்கிறது இல்லைங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா தொந்தரவு இல்லைனாலும், இந்த உடற்பயிற்சி மாதிரியான விஷயங்களை இந்த நேரம் மேசராசி சார்ந்தவங்க கொஞ்சம் செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த நேரம் எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மேசராசி சார்ந்தவங்க இந்த வார காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த வழிபாடுகள் எல்லாமே சிறப்புன்னு சொல்லலாங்க. அதாவது சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் சனி பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதே சனிக்கிழமை நாட்களில் சஷ்டி விரதம் இருக்கிறது நல்லதுங்க. மனசு அமைதியாக வச்சிருக்கிறதுக்கு யோகா தியானம் மாதிரியான விஷயங்களே செய்ய பாருங்க. ஏன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வராது, அதிகப்படியான சிந்தனைங்கிறது இருக்கும். ஏன்னா கிரக நிலம் அப்படி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேசராசி சார்ந்தவங்களுக்கு பொதுவாகவே இந்த அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதவுடைய 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கனவு பாதிப்பு இல்லைன்னா சரியாக தூங்க முடியாத ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறது மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் பார்த்தாலுமே கொஞ்சம் வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதான். ஆனால் பெருசாக முன்னாடி விட பாதிப்புங்கிறது நேரம் இல்லை. என்னன்னா கொஞ்சம் வேலை ரீதியாக யோசிப்பீங்க. அதாவது வேலை சரியாக முடியாத மாதிரி, அதுக்கு மாற்று வழி என்னன்னு யோசிக்கிற மாதிரி கனவு வரும். செய்கிற செயல வேகமாக நீங்கள் இருப்பீங்க. அதனால ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிற மாதிரி, முன்னேற முடியாம தவிக்கிற மாதிரி, இல்லைன்னா ஏதாவது ஒரு சண்டை மறுபடியும் சண்டை, ஒரு கோபமா நீங்க இருக்கிற மாதிரி, அடிக்கடி அந்த கோபமா அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். இந்த பயமுறுத்துற கனவு எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. தூக்கமின்மை, கெட்ட கனவு, தேவையில்லாத பயம், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் திடீர் விரயம் எல்லாமே இருக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா குலதெய்வ வழிபாட்டு செஞ்சுக்கிறதும், சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க சஷ்டி விரதம், சனிக்கிழமை நாட்கள சஷ்டி விரதமான்னு கேட்கலாம். ஆனா சனிக்கிழமை நாட்கள சஷ்டி விரதம் இருந்துக்கிறதும், சனி பகவான் வழிபாட்டை நீங்க மேற்கொண்டு வரது நல்லது. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சிவ வழிபாட்டை விட்டுறாதீங்க. சிவ வழிபாடு இந்த நேரம் மேசராசி சார்ந்தவங்க செய்யறப்ப உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இளவயதுக்காரங்களா இருந்தா மேசராசிக்காரங்க இந்த வீர தீர செயலில் ஈடுபடுறது இல்லாம வேண்டாங்க. வண்டி வாகனத்துல போறீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிறது நல்லது. ஆனா எதையுமே சாதிக்கிற திறமை உங்ககிட்ட இருக்குதான், நல்ல வாய்ப்பு இல்லாம இருக்குதுதான். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. குடும்ப தேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல குடும்ப தேவை அதிகம் தான். ஏன்னா சுப செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் பத்தின பயம் நீங்கும். கூட பிறப்பு வகையில மனக்கசப்பு மாறுது. தாய் வழியில, தந்தை வழியில, இந்த தாய் வழி சொந்த பந்த வழியில எல்லாமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்தாலும் முடிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தாங்க. வீடு வாகன யோகம் பரவாயில்ல. ஆனா வாகன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. இந்த பூர்வீக சொத்து விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகமா இருக்குங்க. அது சம்பந்தமா அந்த நேரம் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். வேலையில வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். உங்க உழைப்புக்கான மதிப்பு மரியாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிடைக்குங்க. முன்னாடியை விட இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்குது. இந்த கூட்டாளிகள் வகையில் அந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் மட்டும் பிரச்சனை வரும். அதனால அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணுங்க. இந்த நேரத்துல மேசராசி சார்ந்தவங்க இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே நீங்க கவனம் கொடுக்கறது உங்களுக்கு தான் நல்லதுன்னு சொல்லலாம். பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி அன்றர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமா அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு வேலையில வீட்லயும் சரிங்க, வெளியிலயும் சரிங்க, ஒரு உழைப்பு அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா அது எல்லாமே தாண்டி உங்களுக்கு சாதகமான பலன் தான். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்க. கற்பனையான கவலையை தவிர்த்துக்கிறது இந்த நேரம் நல்லதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த கை கால் குடைச்சல், மாதவிட பிரச்சனை, இந்த தலைவலி மாதிரியான பிரச்சனை எல்லாமே பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு வரும். ஆனா அது குணமாகறதுக்கான வாய்ப்புமே இந்த நேரம் அதிகமா இருக்குது. அதனால முறையா சிகிச்சை எடுத்துக்க பாருங்க. சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. திருமண வயசுக்காரங்களா இருந்தா நல்ல இடத்துல மணமகன் மணமகள் அமையறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. நிரந்தரமா ஒரு உடல் உபாதைங்கிறது நீங்க கூடிய நேரம் இந்த நேரம் தான். கொஞ்சம் செலவு இருக்கும், மருத்துவ செலவு இருக்கும். ஆனா நிரந்தரமா குணமாகறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மேசராசி சார்ந்த பெண்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. மாணவர்களுக்குள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. படிப்புல நல்ல முன்னேற்றம் கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் படிப்பு சிறப்பு தான். படிப்புல எப்பயும் போல விளக்கம் போல கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது. உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சம்பளம் கிடைக்கும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கும். புதுசா வேலைக்கு முயற்சி செஞ்சா கூட இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. திருமண வாய்ப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையறதான். ஆனா கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கும். வெளியூர் பயணம் எல்லாமே கொடுக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் மேசராசி சார்ந்தவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. செலவு எல்லாமே கொஞ்சம் இருக்கும். மாசம் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் திட்டமிட்டுக்கங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல குழந்தைகள் வழியிலையும் சரிங்க, வீட்லயும் சரிங்க, கொஞ்சம் சுப செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி நிலையில கூட உங்களுக்கு செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால முன்னாடியே திட்டமிட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்புன்னு சொல்லலாங்க. மற்றபடி உங்களுக்குமே குடும்பத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் தான். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்குது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன்னு சொல்லலாம்.
மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, தொழில் எல்லாமே நல்ல மாற்றம் தாங்க. வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது. பணப்புழக்கம் எல்லாமே இந்த நேரம் சமாளிச்சுக்கலாம். வேலையில தாங்க கொஞ்சம் பிரச்சனை தரும். அதனால வேலையில கவனம் கொடுக்க பாருங்க. சின்ன சின்ன நெருக்கடி அப்பப்போ வந்து போகும். தினசரி செய்யக்கூடிய வேலையில கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பாதிப்புங்கிறது இல்லைங்க. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குழந்தைகளுடைய நிலையில கவனம் கொடுக்கணும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், தொடங்கக்கூடிய முயற்சி எல்லாமே லாபம் வரத்துக்கான வாய்ப்பு தான். பொருளாதார நிலையில எடுத்துக்கிட்டா சிறப்புங்க. இழுபறியா இருந்த வேலை எல்லாமே நல்லபடியா முடியும். குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன மனசாவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்து போகிறவங்க என்னைக்கும் கெட்டு போகிறது இல்ல. அதை மனசுல வச்சுக்கோங்க. பொன்பொருள் சேர்க்கை குடும்ப தேவை நிறைவேறதுல பாதிப்பு இல்லைங்க. நீங்க எடுக்கிற முயற்சி இந்த வாரத்துல உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சலா இருக்குங்க. எந்த வேலையும் லேசில் முடியாது. கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து தான் முடியும். சின்ன சின்ன செலவு அதிகமாக இருக்குது. புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே இந்த நேரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. என்ன ஒன்று கையில் பணம் தங்காது. கொஞ்சம் செலவாகும். அதனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. சொந்த மத வழியில கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தாங்க. அது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களா இருந்தா வேலையில உங்களுக்கு இந்த நேரம் ஒரு நிம்மதியான சூழ்நிலைங்கிறது கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.